நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோவில் நவோதய எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்த்தோம். அதில் 3 செக்ஷன் இருக்குன்னு, அதில் உள்ள எப்படி ஆன்சர் பண்ணணும், கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் கிளாஸ் 6க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி அப்ளை செய்கிறது அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு பிக்சர் இருக்கிறது பார்த்தாக்கா இந்த செப்டம்பர் 16, 2024 வந்து லாஸ்ட் டேட், அதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். கிளாஸ் 6 எக்ஸாமுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், ஆஃப்லைன் கிடையாது. அதனால் நம்ம அவங்க கொடுத்துருக்க அஃபீஷியல் லிங்க் மூலயமா தான் அப்ளை பண்ணணும். இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க ஹைலைட் பண்ணி. அது போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் பார்த்தாக்கா சம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ சர்டிஃபிகேட் வேணும். எந்த ஸ்கூலில் கிளாஸ் 5 படிக்கிறோமோ அந்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர்கிட்ட நம்ம வெரிஃபைடு சர்டிஃபிகேட் ஒன்று ரெடி பண்ணணும். ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் ஆஃப் த பேரண்ட், சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அண்ட் ஆதார் கார்டு, இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதில் 10 to 100 KB சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் நெட் சென்டரில் போய் பண்ணாலும் சரி, நீங்களே செல்ஃபாக பண்ணாலும் சரி, இந்த ஃபார்மேட்டில் ஜேபிஜி ஃபார்மேட்டில் சர்டிஃபிகேட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ண போகணும். இப்போது அதுக்கு முன்னாடி இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபைடு பை ஹெட் மாஸ்டர்னு இருக்குல்ல, அது என்னன்றதை தெளிவாக பார்த்துருவோம். இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நம்மளுடைய லிங்க் உள்ளே போனீங்கன்னாக்கா அது இருக்கும். அது டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நம்ம கிளாஸ் 6 என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம ஸ்கூல்லேருந்து சைன் போட்டு, ஹெட் மாஸ்டர் சைன் போட்டு வாங்கணும். ஃபஸ்ட்லேருந்து எப்படி ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு கோடு, அதில் என்னன்னாக்கா சர்டிஃபைட் தட் த இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ ஆர் கரெக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப், யார் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய பெயரை தெளிவான போல்டு லெட்டர், அதாவது கேபிட்டல் லெட்டரில் எழுதிடணும். அடுத்தது லைனில் எந்த ஸ்கூல் படிக்கிறாங்களோ அந்த ஸ்கூலோடைய பேரை எழுதிடணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ இருக்கிறது நல்லது. அதை நம்ம கேண்டிடேட்டோட, யார் எக்ஸாம் எழுதி போகிறாங்களோ அந்த கேண்டிடேட்டோட ஃபோட்டோவை நம்ம பேஸ்ட் பண்ணி வைக்கணும். அடுத்தது ஒன்ஸ் அகெயின் கேண்டிடேட் நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுவும் எக்ஸாம் எழுத போகிறவங்களோட நேம் தான். பிளாக் லெட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து கேபிட்டல் லெட்டரில் தெளிவாக எழுதணும். நீங்கள் ஆதார் இல்லைன்னா பர்த் சர்டிஃபிகேட் கையில் வச்சுட்டு அதில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி எழுதுனா நல்லது. அடுத்தது ஃபாதர்ஸ் நேம், பிளாக் லெட்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க அதுவும். அதுக்கு அடுத்தது மதர்ஸ் நேம், அதுவும் பிளாக் லெட்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போது அப்பா அம்மா இல்லாமல் வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு கார்டியன் ஆர் ரிலேஷன்ஷிப் அவங்களுமே நேமை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, டேட்டு, மந்த்து, இயர், அதை வேர்ட்ஸில் இங்கிலீஷில் எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம எழுத போகிற கேண்டிடேட் பாயா கேலா அப்படின்ற இடத்துல நம்ம டிக் பண்ணணும். அப்புறம் அடுத்து என்ன கேட்டகரியில் இருக்க, ஜென்ரலா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா அப்படின்றத எந்த பாக்ஸு நமக்கு கரெக்டானதோ அதை வந்து நம்ம டிக் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நேச்சர் ஆஃப் டிசேபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனாக்கா இது என்னன்னாக்கா குறைபாடுகள் உள்ளது, செவித்திறன் குறைபாடு, பார்வை குறைபாடு, இது மாதிரி இருக்கிறவங்களுக்காக உள்ளது. இருந்தால் டிக் பண்ணலாம், இல்லைனாக்கா நம்ம அதை விட்டுடலாம். அப்புறம் ஆதார் நம்பர், கேண்டிடேட்டோட ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, அது மஸ்ட்டு ஃபில் பண்ணணும். அது எல்லாருக்கிட்டையும் இருக்கும் ஆதார். அடுத்து பிஇஎன் நம்பர் ஆஃப் த கேண்டிடேட், இது ஸ்கூல் மூலியமாக தான் கிடைக்கிது. இது ஒரு ஸ்கீமுக்காக கொண்டு வந்தது. அது இருந்துச்சுன்னாக்கா ஃபில் பண்ணுங்கள், ஸ்கூல் மூலயமா வாங்கி ஏற்கனவே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா. அப்படி இல்லைன்னாக்கா அதை பற்றின கவலை வேண்டாம், நம்ம அந்த பாக்ஸை விட்டுடலாம். அதுக்கப்புறம் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை தெளிவாக எழுதணும். அப்புறம் மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் வந்து நம்மள்கிட்ட யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர், ஃபர்தர் கம்யூனிகேஷன் அடுத்தடுத்தது நமக்கு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய மொபைல் நம்பரை எழுதணும். இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா எழுதுங்க. அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ஆஃப் த கேண்டிடேட்னு கொடுத்துருக்காங்க, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய மச்சம், தழும்பு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எழுதலாம். இப்போது டிசி மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருந்தால் எழுதுங்க. இல்லைனாக்கா இப்போ தான் எழுத போகிறீங்கன்னா உங்கள் குழந்தைங்க கேண்டிடேட்டுக்கிட்ட பார்த்து எங்கே இருக்குன்றது மச்சம், தழும்பு இருந்துச்சுன்னா அதை எழுதிடுங்க. அப்புறம் பெற்றோர்களுடைய ஆனுவல் இன்கம்,
வருமானம் என்னன்னு சொல்லிட்டு எழுதிடுங்க. அப்புறம் நேஷ்னாலிட்டி, நம்ம இந்தியன் நேஷ்னாலிட்டி எழுதிடுங்க. ரிலீஜியன் எந்த ரிலீஜியனில் வரோன்றதையும் எழுதிடுங்க. அடுத்தது இப்போது மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட் இங்கிலீஷில் எழுதலாம், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட தமிழில் எழுதலாம். இதில் என்னென்னாக்கா நம்ம எழுதக்கூடிய கேண்டிடேட் எந்த எக்ஸாமில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, தமிழ் மீடியம் தமிழ் நல்லா தெரியுமா, இங்கிலீஷ் நல்லா தெரியுமா அப்படின்றத பார்த்து நம்ம எழுத வேண்டியதுதான். அடுத்தது பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. சில பர்டிகுலர்ஸ் கிளாஸ் 3, கிளாஸ் 4, கிளாஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு சில பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு பர்டிகுலரும் நம்ம ஃபில் பண்ணணும். அது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மள்கிட்ட டேட்டா இருக்கும். இப்போது கிளாஸ் 3, கிளாஸ் 4, கிளாஸ் 5 எந்த ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, ஸ்கூல் மாறி இருந்தாங்கன்னா அந்த ஸ்கூலோட பேர் போட்டுடணும். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த ஸ்கூல்னு கொடுத்துருக்குது. அடுத்தது ஸ்கூல் லொக்கேஷன், அது வந்து ஸ்கூலில் கேட்டாவே தெரியும். நம்ம மாவட்டத்திலேயே அது அர்பனில் வருதா ரூரலில் வருதான்னு தெரியும். அதனால அந்த காலம் ஃபில் பண்ணிக்கோங்க, அர்பனா ரூரலான்னு. அப்புறம் மந்த் அண்ட் இயர் ஆஃப் ஜாயினிங், ஒவ்வொரு வருஷமும் 3rd ஸ்டாண்டர்டு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்டில் எப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சதோ அது, அப்புறம் பாஸ் பண்ணி ரிசல்ட் வந்த மந்த்து, அது ரெண்டுமே இயர் 2 மந்த்து போட்டுடணும். அந்த ஸ்கூல் வந்து எந்த பிளாக்கில் வருது, அடுத்த காலம் எந்த டிஸ்ட்ரிக்டில் வருது, அப்புறம் எந்த ஸ்டேட்டில் வருது, இதெல்லாம் தெளிவாக அதில் ஒவ்வொரு காலமையும் ஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுதான் இந்த சர்டிஃபிகேட்டில் உள்ளது. எல்லாம் ஃபில் பண்ணி முடித்ததும் சிக்னேச்சர் ஆஃப் த பேரண்ட், அந்த இடத்துல நம்மளுடைய சிக்னேச்சர், பேரண்ட்டோட சிக்னேச்சர் போடணும். அப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்டில் யார் எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்களுடைய சிக்னேச்சர். லாஸ்ட்டாக மறக்காமல் ஹெட் மாஸ்டர்ஸ் எந்த ஸ்கூலில் இப்போ 5வது படிக்கிறாங்களோ அந்த ஸ்கூலில் கொண்டு போய் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து ஹெட் மாஸ்டர் வெரிஃபை பண்ணி ஒரு சிக்னேச்சர் ஒரு சீல் வைப்பாங்க. அப்போ தான் இந்த சர்டிஃபிகேட் ஃபில் ஆகுது. இது முடிஞ்சால் தான் நம்ம ஆன்லைனில் போய் அப்ளை பண்ண முடியும். அதிலே கொடுத்துருக்காங்க, த்ரூ ஆன்லைன் மோடுக்காக இதை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோன்னு கொடுத்துருக்காங்க. அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க சைன் பண்ணி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு ரெடி ஆகலாம். எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ பார்த்துட்ருக்க பேஜ் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு. இதோட லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேருந்து கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா டைரெக்டாக அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு அதில் கேண்டிடேட் கார்னர்னு இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்ததில் ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கிளாஸ் 6 அப்படின்னு இருக்குல்ல, அந்த தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா சில மேண்டிட்டரி இன்ஃபர்மேஷனை கட்டாயம் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது. இந்த ஸ்டார் போட்டிருப்பாங்க அப்ளிகேஷனில், உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு மேண்டிட்டரி இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இப்போ ஃபில் பண்ண போகிறோம். அதில் முதலாக இருக்கிறது என்னன்னாக்கா, the candidate has already passed or studied class 5 prior to section. இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுத போகிறவங்க 5வது படிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னு கொடுக்கணும். அடுத்தது கேண்டிடேட் ஹேஸ் அப்பியர்டு JNVST, ஏற்கனவே நவோதயா எக்ஸாம் எழுதியிருக்காங்களான்னு கேட்குறாங்க இந்த கேள்வி, அதுவும் இல்லை. அதுக்கு அடுத்தது அந்த ஸ்டூடெண்ட் கேண்டிடேட் படிக்கிறதும் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா அப்படின்னு கேட்குறாங்க, அந்த நவோதயா இருக்கிற மாவட்டத்தை சேர்ந்தவங்களான்னு கேட்குறாங்க. எஸ் அப்படின்னு தான் கொடுக்கணும். அடுத்தது ஸ்டடி சர்டிஃபிகேட், ஹெட் மாஸ்டர்கிட்ட இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் ரெடியாக இருக்கா, சைன் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு கேட்டால் அது ரெடி பண்ணிவிட்டு எஸ் அப்படின்னு கொடுக்கணும். அப்புறம் அந்த கேண்டிடேட்டு அவங்க குறிப்பிட்ட டேட்டில் கிளாஸ் 6 பாஸ் பண்ணுவாங்க, கிளாஸ் 5 பாஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்காங்க, அதுவும் எஸ்ன்னு கொடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னாக்கா, கேண்டிடேட்டோட ஆதார் நம்பரை இங்கே நம்மள்கிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குது ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஆதார் நம்பரை நம்ம என்ட்ரு பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ஆதார் நம்பர் கொடுத்துருக்காங்களா, நமக்கு கையில் இருக்கிற ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுறோம். என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்தோன்னாக்கா நம்ம ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP என்ட்ரு பண்ணாக்கா நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். ஆதார் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்தோன்னா OTP கேட்பாங்க. OTP நம்ம என்ட்ரு பண்ணிட்டு நம்ம ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து OTP வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன கேட்டிருக்காங்கனாக்கா, செலக்ட் த கேண்டிடேட் கிளாஸ் 5 எங்கே படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது எந்த ஸ்டேட் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்தது செலக்ட் த டிஸ்ட்ரிக்ட், எந்த மாவட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத நம்ம
நமக்கு தெரியும் இந்த டீட்டெயிலாம், அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணுறது தான். அது தானாக வந்துடும். அதுக்கு அடுத்தது எந்த பிளாக்கில் படிக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம இதில் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணால் இதெல்லாம் ஒன்று ஒன்றா வரும். நம்ம தெரிஞ்ச மாதிரி தான் எல்லாமே செலக்ட் பண்ணணும். எந்த ஸ்கூல் அப்படின்றத நம்ம டைப் பண்ணணும். இதில் நம்மள்கிட்ட இந்த ஸ்டடி சர்டிஃபிகேட்டில் ஸ்கூல் நேம் எழுதியிருப்போம் இல்லையா, அதை பார்த்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது மொபைல் நம்பர். இது ரொம்ப முக்கியம். இந்த மொபைல் நம்பர் தான் உங்களுக்கு ஃபர்தராக கம்யூனிகேஷன் வரத்துக்கான மொபைல் நம்பர். சரிங்களா? இந்த மொபைல் நம்பர் மூலயமா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுறது, எக்ஸாம் டேட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான மொபைல் நம்பர். இமெயில் ஐடி இருந்தால் நம்ம கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுட வேண்டியதுதான். அப்புறம் தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமா, இல்லைனாக்கா ஹிந்தி, மலையாளம் சொல்லிவிட்டு நமக்கு எந்த மீடியம் சூட் ஆகுதோ அதை நம்ம கொடுத்துடணும். அது ஒரு தடவை தான் செலக்ட் பண்ண முடியும். இங்கே என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதான். அதுக்கப்புறம் மீடியம் மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் நம்மளோட டிசேபிலிட்டிஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அது எதுவும் இல்லைன்னா நன்னு கொடுத்துட வேண்டியதுதான். இருந்துச்சுன்னா பர்சன்டேஜ் நீங்கள் டாக்டர் சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது ரிலிஜியன் செலக்ட் பண்ணிக்கோங்க, என்ன ரிலிஜியன் உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஆதார் நம்பரை டைப் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎன் நம்பர் அங்கே மேண்டேட்டரியாக கொடுக்கல பாருங்கள், இருந்தாக்கா டைப் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுடுங்க. ஆனுவல் இன்கம் ஆஃப் த பேரண்ட் நம்ம டைப் பண்ணிக்க வேண்டியதான். வருடாந்திர வருமானம் எவ்வளோன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்க வேண்டியதான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே ஸ்டடி சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை அப்படியே பார்த்து ஒவ்வொரு ஃபீல்டாக அதில் உள்ளதை அப்படியே ஃபில் பண்ணி அந்த காலமும் ஃபில் பண்ணி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் அண்டர்டேக்கிங், இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பண்ணோம் இல்லையா, அது வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்னென்ன கேண்டிடேட் ஆல்ரெடி பாஸ் ஆகலை, கேண்டிடேட் அப்பியர் ஆகலைன்ற டீட்டெயிலாம் கொடுத்துட்டு ப்ராஸ்பெக்டஸ் படிச்சிட்டோம் அப்படின்ற டீட்டெயிலாம் ஒரு 6 ஏற்கனவே பண்ணதை அவங்க நமக்கு இன்னொரு தடவை நினைவூட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது முடித்ததுக்கப்புறம் இப்போ தான் நம்ம அந்த ப்ராஸ்பெக்டஸில் பார்த்த மாதிரி கேண்டிடேட்டோட ஃபோட்டோ, யார் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ 10 to 100 கேபிக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதை சூஸ் ஃபைல் ஆப்ஷனில் போயிட்டு சூஸ் பண்ணணும். அவங்க ஃபோட்டோ வந்துடும். ஃபோட்டோவே பார்க்க முடியும், அந்த ஃபோட்டோ தான் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிங்க. அதே மாதிரி அப்லோட் கேண்டிடேட் சிக்னேச்சர்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து யார் எக்ஸாம் எழுத போகிறாங்களோ கேண்டிடேட்டோட சிக்னேச்சரை நம்ம 10 to 100 கேபி ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த ஃபைலை சூஸ் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பேரண்ட்டோட சிக்னேச்சர், அது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபைலையும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக ஸ்டடி சர்டிஃபிகேட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஹெட் மாஸ்டர்கிட்ட சைன் வாங்கியிருக்கோம், கவுண்டர் சைன் வாங்கிட்டு அதில் சீலோடு வச்சுருக்கோம். அதை ஸ்கேன் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கணும். அந்த ஸ்கேன் சைஸ் எல்லாமே அங்கங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சைஸ்க்கு வச்சுருக்கணும். இப்போது சைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 50 to 300 கேபி கொடுத்துருக்காங்க ஜேபிஜே ஃபார்மேட்டில். அந்த ஃபார்மேட்டில் வச்சுருந்திங்கன்னா அதையும் நம்ம ஸ்கேன்டு காப்பியை சூஸ் ஃபைல் பண்ணி நம்ம அப்லோட் பண்ண வேண்டியதுதான். இது எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு தடவை நம்மளே மேலேருந்து கீழே வரைக்கும் ரிவ்யூ பண்ணி பார்த்து நம்ம என்ன பண்ணலான்னாக்கா சேவ் அண்டு ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று க்ரியேட் ஆகும். அது நம்மளுடைய கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு ஃபோன் நம்பருக்கு வரும், நமக்கு டைரெக்டாக வந்துடும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம கிளிக் ஹியர் டு பிரிண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேண்டிடேட் கார்னரில். அங்கே போய்ட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஜென்ரேட் ஆன ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்தோன்னாக்கா நமக்கு நம்ம அப்ளை பண்ணதோட ஃபார்மு ரெடியாக வந்துடும். அதை நம்ம பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை எங்கேயும் போய் கொடுக்க வேண்டியதில்லை, அது நம்மளோட காப்பி. இதை நம்ம பண்ணினாவே எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டோம். நவோதயா கிளாஸ் 6 எக்ஸாமினேஷனுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன். அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நம்பரை வச்சு தான் இன்னொரு 2-3 மாதம் கழித்து எக்ஸாம் எழுத போகிறதுக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும். நம்மளே ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பத்திரமா வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கலாம், இல்லைன்னா பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அது இருந்தால் தான் நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும்.